4 ஆண்டு வாழ்க்கையை நலமுடன் பதிவு செய்யும் இக்கவிதை நண்பர்களுக்கு சமர்ப்பணம். தாயின் தனங்களில் பசியாறும் குழந்தையை வெடுக்கென பிடுங்கியதாய் நம்மை பிரித்தது காலம். நமது கூட்டிலும் காலம் கல்லெறிய தெரித்து கிடக்கும் திசைகளில் வீசப்பட்டோம். சொந்த மண்ணின் கடைசி துகளை பாதத்திலும் கனத்த இதயத்தின் கரையெங்கும் கனவுகளுமாய் ததும்ப துவங்குவது கல்லூரி வாழ்க்கை. முதல் நாள் வகுப்பு, தெரியாத முகங்கள், புரியாத முரண்கள், அறிமுக நிமித்தமாய் ஊர் சொல்லி பேர் சொன்னோம். யார் சொல்லி வந்தது? கடவுளின் தூதுவன் போல் நம்முள் நட்பும் உரிமையும். ஏதோ ஒரு நாள் எழுதி கொண்டிருக்கையில் மைமறித்த பேனா கைவிரிக்க எக்ஸ்கியூஸ் மீயை துணை கலைத்து பேனா கடன் வாங்கியதில் வட்டியாய் வளர்ந்தது நட்பு. கல்லூரி பேருந்து, நமக்கு கிடைத்த நடமாடும் நாடாளுமன்றம், விவாதங்கள் நட்பை வீரியப்படுத்தின. கல்லூரி பேருந்தில் அத்தனை இருக்கையும் அன்றைய தேர்விற்கான அவசர பாடசாலை. எம்ஆர்ஆரின் ஏணிப்படிகளுக்கும் நம்மை தெரியும். நாம் ஏறி வந்தால் 74 ஏரோப்ளேன் ஆகும். 8:30 மணி கல்லூரிக்கு எப்படி கிளம்பினும் 7-8 நிமிடம் தாமதமாக அடையாள அட்டையில் ஆரம்பித்து அரியர்ஸ் வரை நீளும் விசாரணைக்கு பயந்து கேண்டீனுக்குள் அகதியாகும். ஒரு தட்டில் ஒன்று கூடி நாம் உண்ண நிறைந்தது வயிறு மட்டுமல்ல, உயிரும் தான். நகராட்சி அலுவலகங்களில் கூட ஒரு முறைதான் விடுப்பு விண்ணப்பங்களில் பலமுறை பதிவு செய்தோம் பாட்டி இறந்ததை. பொங்கலுக்கு எடுத்த சட்டை நண்பர்கள் போட்டு போட்டு தீபாவளிக்குத்தான் திரும்பி வரும் நட்பின் யாத்திரை முடித்து. அண்ணா பல்கலைக்கழகத்து பட்டம் கிடைத்ததோ இல்லையோ, அண்ணா பட்டம் கிடைத்தது ஜூனியர் பெண்கள் தயவில். முதல் முறை சிரித்த அரியர், அதை முறித்து போட விழித்த இரவுகள், இரவோடு இரவாகி விடிய விடிய விழித்திருந்த விடுதி வாழ்க்கை. நண்பன் வீட்டு திருமணத்திற்காய் ஒட்டு மொத்தமாய் மட்டம் போட்ட திட்டங்கள், கேக் பூசி திரிந்த நள்ளிரவு பிறந்த நாட்கள், நமது வாழ்க்கையை வெள்ளையடிக்க சுண்ணாம்பு கட்டியை கையில் எடுத்த ஆசிரியர் எனும் கல்லூரி கடவுள்கள். இன்னும் எத்தனையோ நிஜங்கள் இன்று நினைவுகளாய் அதை நினைக்க நினைக்க பிறழும் கண்ணீரில் இரத்த அடர்த்தி. கல்லூரி வாழ்க்கை இருக்கும் போதே வாய்த்த 2ஆம் அங்கே மறைத்தால் கூட அதுவும் புனிதம். நன்றி.